இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஸோ அங்கே தான் ரெகுலராக வந்து லோடு ஏற்றுவாங்க. அப்படி லோடு ஏற்ற வர்றப்போ தான் பஞ்சாயத்து ரோடு போட்ட அந்த பள்ளத்தில் வந்து மாட்டிக்கிருச்சு. ஸோ நம்ம கடை கஸ்டமரும் கூட அந்த பயலுக ஃபுல் அண்ட் ஃபுல் வடக்கன்ஸ் தான். ரொம்ப நல்ல பசங்கங்க. இப்படி பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்களே, ரோடு போடுறோன்ற பேரில் நம்ம கடைக்கு பக்கத்தில் உள்ள ஃப்ளாட்லையும் தான் பள்ளம் தோண்டியிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மழை பெஞ்சிச்சின்னா தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுத்தமான தண்ணியில் தான் கொசு வந்து முட்டையிடும். அப்புறம் காலரா வருது, பேதி வருது, மலேரியா வருது, டைஃபாய்டு வருதுன்னா ஏன் வராது? நம்ம வீட்டில் உரல்ல கவுத்து போடுங்க, தேங்காய் மட்டையை தூக்கி போடுங்கன்றாங்க. அப்புறம் பஞ்சாயத்துலேருந்து ஒரு வாளியிலேருந்து இதில் என்னது ப்ளீச்சிங் பவுடரை வேற கொண்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இப்படியெல்லாம் பள்ளம் தோண்டி போட்டு வச்சுருக்காங்களே, இப்போயெல்லாம் நான் முன்னாடி சொன்ன அந்த வியாதிகள்லாம் வராதா? ஒரு வழியாக பசங்களும் ட்ரக்குக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ட்ரக்கு வந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் பஞ்சாயத்து வந்து இந்த பள்ளத்தை கவனிச்சா நல்லாயிருக்கும்.